லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தற்போது தமிழக நிதியமைச்சராக உள்ள மரிய வில்சன் 2022 ஆண்டு புதுச்சேரியில் தனது அண்ணன் மரிய குலோத், அவரது மனைவி கெரோலின் ஆகியோரை வீடு புகுந்து தாக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு புதுச்சேரி கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கில் புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜராக விலக்கு கோரியும் வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை ஹைகோர்ட்டில் அமைச்சர் மரிய வில்சன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்டசபை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் கோர்ட்டில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க மரிய வில்சன் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கைக்கு ஹைகோர்ட் நீதிபதி கடும் கண்டனம் தெரிவித்தார். நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாது என கூற நிதியமைச்சர் ஒன்றும் சட்டத்துக்கு மேலானவர் அல்ல. நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோதே நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். மனுதாரர் மாநிலத்தின் நிதியமைச்சர்தான். அவர் ஒன்றும் இங்கிலாந்தின் அரசர் அல்ல. அமைச்சராவதற்கு முன்பு நீதிமன்றத்தில் ஆஜரான மனுதாரர் பதவிக்கு வந்த பிறகு ஆஜராக மாட்டாரா என நீதிபதி சரமாரி கேள்வி எழுப்பினார். இறுதியாக அமைச்சர் எந்த தேதியில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜராவார் என்ற விவரத்தை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என அவரது தரப்புக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை பிற்பகலுக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். பின் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மரிய வில்சன் தரப்பில் வழக்கு தொடர்பாக புதிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த மனுவை திரும்ப பெற அனுமதிக்க வேண்டும். புதிய குற்றப்பத்திரிகையை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்ய அனுமதி வழங்க வேண்டும். வரும் 31ஆம் தேதிக்கு பின் புதுச்சேரி நீதிமன்றத்தில் அமைச்சர் ஆஜராவார் என உறுதியளிக்கப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதி அடிதடி வழக்கை ரத்து செய்ய கோரிய நிதியமைச்சர் மரிய வில்சனின் மனுவை வாபஸ் பெற அனுமதித்தார்.